ஹலோ guys, இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஐ லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் லெவல். போன பாட்டு ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனோட அம்மா அவ்வளோதான் ஹோட்டலில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி கத்தி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. வாயனுமே சமாளிச்சிட்டு இருந்திருப்பா. ஜிம்முன்னெலாம் பார்க்குறாரு இது என்னதே அப்படின்ற மாதிரி. ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி நெலஸ் கன்யூச்சு த பார்ட் லெவல். ஜிம்மெல்லாம் பார்த்துட்டு இது என்ன ஃபேமிலியா, இன்னும் மனுஷங்க நீங்களாம், சே வேறு லெவலில் இருக்கீங்களே, எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, எவ்வளோ இது இருக்குது, சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவலையே இல்லை, அன்டீசெண்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வியந்து போய் பார்த்துட்ருக்காரு. ஆனால் எனக்கு தான் சரியான சிங்கம், எப்படி சமாளிக்குதுன்னு வேறு தெரில. அவங்க அம்மா வேறு, இருடி அதோட தானே ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், அம்மா நீ இங்கே பேசுகிறது அவங்க ஹிந்தியாக்கே கேட்டுரும் போல, அப்படி கத்தி பேசிகிட்டு இருக்க. ஏண்டி நான் இங்கே பேசுகிறது உங்கள் அப்பாக்கே ஃபஸ்ட்டு கேட்கலம்மா, அவருக்கு சும்மாவே காது கேட்காதுமா, போட்டேன்னா உன்னை ஏண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, இரு நான் அத்தை லைனில் இருக்காங்க பேசிட்டு வந்துடுறேன், ஐயோம்மா ஃபோனை கூட அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட் இங்கே 2 பேரும் உட்காருங்க. பயன்மா உன்னை எவ்வளோ நாள் கழிச்சு அம்மா அப்பா பார்க்க வந்திருக்கோம், நீ என்ன இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட் அங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஐயோ அதை நான் எப்படி புரிய வைக்கிறது, இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஊர், இங்கே ரூல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். என்ன ரூல்ஸு விளக்கண்ண, ஐயோ அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. சரி இந்த பையன் யார், புதுசாக பையன்குள்ளே வேலை பண்ணிகிட்டு இருக்க, கூட வேறு கூட்டு வந்திருக்க, பையன் கூட இவ்வளோ தூரம் தனியாக வந்த, கூட எந்த பொம்பளை பிள்ளையும் வரல, இல்லை கூட வேறு யாரும் வரலையா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆம்பளை பசங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு, ஏன் பையன் இப்படி பண்ணிகிட்ருக்க, மாமா வாயும் மூடுமா, இரு நான் அந்த பையன்ட்ட எந்த ஊர் என்னென்னு கேட்டு வரேன், மாமா மாமா, ஐயோ அவனோட ஹையர் ஆஃபீஸர்மா, அவர் தாம்மா என்னோட டீம் லீடர், ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க, அவர் தாம்மா இங்கே எனக்கு டியூட்டிக்கே இன்சார்ஜ், எனக்கு ஏம்மா அப்படி பண்ணுற, சும்மா இருமா, என் வேலை காப்பு வச்சிடாத. என்னடி சொல்கிற, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், உன்னோட ஒரு 2-4 வயசாக மூத்தவனாக இருப்பான் போல், அதான் தெரியுதுல்ல மூடு, அவங்களாம் அப்படி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாயனோட அம்மாவும் அப்பாவும் ஜிம்மனை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஜிம்மெல்லாம் இப்போ எதுக்கு நம்மளை இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க, பார்க்க நான் அவ்வளோ அழகாவாக இருக்கும், அதை இப்படி பார்த்துட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு ஒரு மாதிரி வியர்டாக தான் பார்த்துட்ருக்கான். அப்போது வானோட அப்பா சும்மா இல்லாமல் ஜிம்முக்கிட்ட வந்து, என்னப்பா தம்பி என்ன பண்ணிகிட்ருக்க, சார் என்ன கேட்டிங்க புரியலிங்களே, என்னம்மா இவனுக்கு என்ன கேட்குறேன்னு புரியலையா என்ன, ஐயோ பா அமைதியாக வாங்கப்பா, நீங்கள் என்கிட்ட தானே பேசணுன்னு வந்தீங்க, எதுக்கு என் சாரை பிடிச்சி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்க இங்கே வந்து உட்காருங்க, நீ எதுக்கு சும்மா சும்மா கத்திட்டு இருக்க, அந்த பையிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு, நீ வாய எப்படி ஃபஸ்ட் கம்முன்று. ஐயோ உங்கள் தொல்லை தாங்க முடியலையே, அது என்ன வந்து போய் நிறுத்திட்டுருக்க, நீ வாய முடி ஃபஸ்ட்டு, அந்த அமைதியாருன்னு சொல்கிறோம்ல அமைதியாரு. போச்சுடா எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு வர தெரிலையே அப்படின்ட்டு எனக்கு மண்டே பிச்சுக்கலாம் போன் இருக்கு. அப்போ ஜிமின் வர சும்மா இல்லாமல், ஏதாவது சாப்பிட்றீங்களா, நான் வேணா அதை ஆர்டர் பண்ணுவேன் இல்லை வாங்கிட்டு வரவா, நீ இதுக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வரணும், அதான் எங்கள் பொண்ணு இருக்கல்ல எங்கள் பொண்ணு வாங்கிட்டு வருவா, நீ யாருன்னே ஃபஸ்ட் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிற, உன்னை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, பார்க்குறதுக்கு போலீஸ் மாதிரியும் நீ தெரியல, பார்க்க சின்ன பையமாக இருக்க, இந்த வயசில் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் நீ இருக்கிறது எனக்கு என்னமோ உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இல்லைங்க, ஆமாம்மா இந்த தம்பியை பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, கொஞ்சம் வில்லங்கமான ஆள் மாதிரி தான் தெரியுது, ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டதும் ஜிம்முனுக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது, ஜிம்முனு கூட ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகுது. அப்படியே அவங்க அம்மா எப்பயும் பார்த்து, 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்கன்னா இருக்க மாட்டிங்களா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி நான்சென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, என் மானத்தை வாங்காதீங்க. ஜிம்மன் சார் கொஞ்ச நேரம் வெளில இருக்கீங்களா, நான் இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்னு, ப்ளீஸ் நீங்கள் வெளில கொஞ்சம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வரேன், எல்லாம் நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பி போங்க, நான் வரேன். ஏன் நான் இங்கே இருந்தா என்ன, ஆமாப்பா பார்த்தா எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே, நான் உங்களை பற்றி பேசலை, நான் என் அம்மா அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவங்க உங்களை பார்த்தா தேவையில்லாத கதையை கட்டுவாங்க, தேவையில்லாமல் பேசுவாங்க, அது ஒரு நான்சென்ஸாக க்ரியேட் ஆயிரும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் விருப்பம் இல்லை அப்படின்னா நான் இங்கே தான் இருப்பேன். ஐயோ ராமா இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு சுத்தமாக புரியல, ஜிம்முனை சமாளிக்கவா இல்லை இவங்க அம்மா அப்பாவை சமாளிக்கவான்னு அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டா. அப்போ தான் அவங்க அப்பா கரெக்டான கேள்வி கேட்குறாரு, வயன்மா சரி எங்கள் 2 பேரும் இங்கே ஹோட்டலில் தங்க வச்சுட்ட, நீ எங்கள் யார் கூட தங்கியிருக்க, உன் கூட தங்கியிருக்க பொண்ணு இங்கே கூப்பிட்டு வையன், ஜியா தான் அவங்க ஆன்ட்டி வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா, சாரி இல்லையா சொல்லியா வந்து அவங்க ஆன்ட்டி வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா, நீ யார் கூட தங்கியிருக்க, அது 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 என் கூட வேலை பார்க்குற இன்னொரு ஸ்டாஃப் கூட நான் அங்கே குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கேன்.
ஓ! அப்படியா? அந்த பொண்ண கூட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு இந்த தம்பிய கூட்டு வந்த? அதான் சொன்னேனேப்பா, எல்லாருக்கும் டியூட்டி இருக்கும். இவரும் ஓ! இந்த தம்பி மட்டும் தான் வெட்டியா இருந்தாரா? அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்மனுக்குலாம் அடி பாவிங்களா! என்னடி நடக்குது இங்க? அப்படின்ற மாரி, ஜிம்மன் பாட்டுக்கு எதுவுமே சொல்ல, அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டே எவ்வளோ பொறுமையா அவர ஹேண்டில் பண்ணியிருக்க முடியுமோ, அவ்வளோ பொறுமையா இருக்காரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங் தான். அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா வேற, "இந்த பையன் பார்க்க அழகா இருக்கானே! இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" "ஆ என்னம்மா கேட்ட?" "இந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன்" அப்படின்ட்டு ஜிமின் காது படுற மாரி கேட்குறாரு ஜிமினே. "இல்லைம்மா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை." "ஓ! கல்யாணம் ஆகலையா? ஏண்டி கல்யாணம் ஆகாத பையன் கூட ஏண்டி வர?" "ம்மா படுத்தாதம்மா." "ஏம்மா இப்போ என்னம்மா பண்ணணும் நானு?" "சரி விடு விடு. இந்தா உனக்கு ஊர்லேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்" அப்படின்ட்டு நிறையா சாப்பிட்றதுக்கு தீனிமெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் அங்கே உட்காந்து தானே இருக்காரு. ஸோ ஜிமினுக்கு இந்த முறுக்கு, தட்டை, அந்த கருப்பட்டி முட்டாயின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் என்னெல்லாம் சாப்பிடுமோ ட்ரெடிஷ்னலாக, ஸோ அதெல்லாம் ஜிமினுக்கு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக எடுத்து வைக்கிறாங்க. லட்டு, ஜாங்கிரி எல்லாத்தையும். ஜிமின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னது? என்னதா இதெல்லாம்? ஸ்நாக்ஸ் மாதிரி. இது ஸ்வீட்டு. இது வந்து நொறுக்கு தீனி சாப்பிடு. நொறுக்கு தீனியா? ஒன் என்னது இது? சார் இதெல்லாம் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இந்த கருப்பட்டி முட்டையை சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். லட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், குலாப் ஜாமுன் வேறு இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். ரசகுல்லாவும் இருக்குது. இது இதெல்லாம் சாப்பிட்லாமா? ஏன் நீங்களாம் அதை சாப்பிட்டது இல்லையா? ஓ புரியுது புரியுது புரியுது. உங்கள் ட்ரெடிஷனில் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டீங்கள்ல. என்ன ட்ரெடிஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எந்தெங்கே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் சமைக்கிற சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சாப்பிட்டு பாரு நீயே அசந்து போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்முன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. ஜிம்முனுக்குலாம் டேஸ்ட்லாம் அப்படியே நாக்கில் ஒட்டிக்கிச்சு. சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே உன்னோட அம்மா பார்த்து, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கே, இதெல்லாம் எப்படி செய்கிறீங்க? உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பால்கோவா சாப்பிட்டு பாரு, இது அதோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்முனும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாவ் மில்க் ஸ்வீட் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஜிம்மன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க. வாயின்னு பார்க்குறா, என்ன சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல, இப்படி தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அவளும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா என்னன்னா ஜிம்மன் பாராட்டி அவங்க அம்மா புகழ்ந்து புகழ்ந்து அவரோட அம்மாவுக்கு ஜிம்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஜிம்னுக்கு இன்னுமே ஸ்வீட்ஸ்லாம் அப்படியே பார்சல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. ஜிம்னா என் ஃப்ரெண்டுக்கெலாம் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்சலும் வாங்கி வைக்கிறாரு. வாயின்லாம் பார்த்துட்டு ஐயே என்னத்து இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்பா வேற, சரிம்மா இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அப்பாவுக்கு டயர்டாக இருக்கா, அம்மாவுக்கும் டயர்டாக தான் இருக்குது, 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கணும்ல, இப்போ கிளம்புங்க. அப்படியாப்பா சரி. நீங்கள் பாருங்கள், இந்த மொபைலில் இந்த நம்பரை அமுக்குனா ரூம் சர்வீஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட் வேணும்னா சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வந்து பார்த்துப்பாங்க. தேவையில்லாமல் வெளில போய் பிரச்சனை எதுவும் க்ரியேட் பண்ணியாதீங்கப்பா ப்ளீஸ். இங்கே பாரு, எங்களுக்கு எதுவும் தெரியாத என்ன, நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காத. நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊரும் எங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு. என்னது வந்து ஒரே நாளில் உங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சா? ஒரு நாள் கூட ஆகலை, 10 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளேவா? அதெல்லாம் அப்படி தான். இந்த தம்பியை கூப்பிட்டு ஒழுங்கா போ. தம்பி என் பிள்ளைய ஒழுங்கா கூட்டு போங்க, பாதி வெளியே எங்கேயும் இறக்கி விட்றாதீங்க, என்ன அவளுக்கு போக வழி தெரியாது, சின்ன பிள்ளை பார்த்து கூட்டு போங்க. ஆ சரிங்க சார், நான் பார்த்து கூட்டி போய்க்கிறேன். கூட்டு போங்க வாயன் வா அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போகிறாரு ஜிம்மன். ஜிம்மன் சிரிச்சிட்டே இருக்கிறத பார்த்தது வாயனுக்கு என்னன்னா, நம்ம அம்மா அப்பா பார்த்தா இப்படி கேவலமாக சிரிக்கிறாரோ அப்படின்ட்டு. என்ன சார் இப்போ எதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறீங்க? என் அம்மா அப்பாவை நினச்சா சிரிப்பு வருது தான், அது எனக்கே புரியுது. அதுக்காண்டி தான் இப்படி சிரிக்கிறீங்களா என்ன? இல்லை நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க இப்படி? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா அப்பா பார்த்தெல்லாம் நான் சிரிக்கல. அவங்க பண்ணுறது க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என் அம்மா அப்பா எப்படின்னா எப்படி சொல்கிறது, 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சிரிக்கவே மாட்டாங்க, உம்முன்னு தான் இருப்பாங்க. எது கேட்டாலும் இதோ அதான் இருக்குது போய் எடுத்துக்கோ அப்படின்ருவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, என் அம்மா அப்பா வந்து என்னை சின்ன வயசுலேருந்து கண்டுக்கிட்டதில்ல. எப்படினாலும் நீ போ, எப்படினாலும் போய் தொலை அப்படின்ற மாதிரியே பற்றி விட்ற மாதிரியே என்னை விட்டுருவாங்க. பட் உன் அம்மா அப்பா உன்னை இவ்வளோ பேம்பர் பண்ணுறது, ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, வாவ் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த மனுஷன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா அப்பாவே புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்ற ஒரு சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜிம்னே பார்த்துட்ருக்க. ஜிம்னும் இப்போ நீ எதுக்கு என்ன பல்ல கட்டி பார்த்துட்ருக்க? வா ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜிம்னும் அப்படியே வானை பார்த்து திரும்பி, நீ நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவளுக்கு வந்து ஜிம்மன் மேலே லவ் இருக்குது, பட் அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியலை. அதுவும் இந்த இடத்துல சொன்னால் இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இல்லை எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குதா, தப்பாக எடுத்துருவானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு, ஒரு தயக்கத்திலே நின்றுட்டுருக்கா. என்னதான் இருந்தாலும் பெண் தானே, தயக்கம் இருக்கும் தானே. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது ஜிம்மன் வந்து,
என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்கு நின்றுருக்க? இல்லை எப்படி எப்படி நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் ஏன் இப்படி கேட்குறேன்னு உனக்கு தெரில? இல்லை உனக்கு புரியலையா? புரிகிற மாதிரி தான் விளக்கணுமா? அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயோ இப்போ நான் என்ன சொல்கிறது? அது வந்து சிமன், ஏன் திடீர்னு கேட்டிங்க நான் லவ் பண்ணுறியா அப்படின்னு? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதான் அப்படி கேட்டேன். அப்போது எனக்குலாம் நெஞ்சு அடிக்குது, மூச்செலாம் வரமாட்டேங்குது, அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சவக்குது. அவளுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் எழும்புது. இப்போ இவன் என்ன சொல்ல வரான்? நம்மகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிட்டானா, இல்லை நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறானா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, எந்த மாதிரி யோசிக்கிறது, எப்படி 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 அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஜிம்மனுக்கும் அது புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. அவரும் அவனை பசிரிச்சிட்டேன். நான் எவ்வளோ ஓப்பனாக சொல்லி உனக்கு புரியலைன்னா நீ சரியான மக்கு தான் வயன். இல்லை எப்படி என்ன எப்படி முதல்ல ஆரம்பிக்கணுமா உனக்கெல்லாம்? அப்படி இல்லை, அப்புறம் எப்படி? அதான் என்ன வயன் கிஞ்சு பண்ணிகிட்ருக்கியா? நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், பண்ணுறியா இல்லையா அதான் கேட்குறேன். சிமன், நீங்கள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களா? உனக்கு அது புரியலையா? ப்ரொப்போஸ் தான் பண்ணுறேன், உன்னை பிடிச்சிருக்குன்றேன். இதுக்கு மேலேயும் ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் ஓப்பனாக உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லியாச்சு. ஸோ ரிசல்ட் நீ தான் கொடுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. பட் ஐ கிவ் த டைம், ஸோ திங்க் அபவுட் இட், லவ்வை பற்றி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டே போயிட்டார். வயனுக்கெல்லாம் ஐயா வெக்கமாக இருக்குது. அச்சோ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரே, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகேன்னு சொல்லவா இல்லை வேண்டான்னு சொல்லவா? ஒன்றுமே புரியலை, என்னதான் சொல்ல போகிறனோ. ஆனால் வயன் தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத அப்படின்ட்டு வயன் படுக்க சிரிச்சுட்டு அவர் கூட காரில் ஏறி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா இவங்க 2 பேருக்கு டியூட்டியே முடிஞ்சு போச்சு. ஜங்குக்கு அப்போ தான் டியூட்டி முடிஞ்சு கிளம்பும்போது ஜிம்மன் பிடிச்சி வச்சுட்டு, இந்தாடா எல்லாம் சாப்பிடு. என்னது மச்சான் இது? இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்களில் இந்த மாதிரிலாம் கிடைக்காது, எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் பேசு. ஓ சரி சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. டே மச்சான், இது பேரில் என்னதுடா? அது பேர் லட்டு, இது பேர் மைசூர்பா, இது பேர் நெய் மைசூர்பா, இது பேர் வந்து பால்கோவா, அண்ட் இது பேர் வந்து அல்வா, அண்ட் இது பேர் வந்து குலோப் ஜாமுன், இது பேர் வந்து ரசகுல்லா, அண்ட் இது பேர் வந்து கருப்பு என்னமோ சொன்னாலே வாய்க்குள்ள வரமாட்டிக்க அப்படின்ற மாதிரி ஜிவன் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்படி இல்லையா பக்கத்தில் வந்துட்டு, இது கருப்பட்டி மிட்டாய் அப்படின்றா. அந்த மிட்டாய். அடுத்து இது வந்து முறுக்கு, இது தட்டை. ஏம்மா இது என்னதுமா? அது சீடை. ஓ சீடை. இதெல்லாம் உனக்கு எங்கேருந்துடா கிடச்சிது? ஆமாம் சார், இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ட்டு லியாவும் கேட்குறா. அப்போ வாயன் வந்து, ஏய் டாடி, உன் அம்மா அப்பா வந்து என் அம்மா அப்பா கிட்டே கொடுத்து விட்டாங்களாம் உன்கிட்ட இதெல்லாம் கொடுக்க சொல்லி. ஆமாம்ல, உன் அம்மா அப்பா வந்திருக்காங்களா அப்படின்ட்டு லியா அதை வாங்கிட்டு, வா அம்மா அப்பா பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தானடி வந்தேன், அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களாம், ஸோ என்னையே துரத்தி விட்டுட்டாங்க, நம்ம நாளைக்கு காலைல போய் மீட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியா, சரி நாளைக்கு காலையில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லியாவும் அவங்க அம்மா அப்பா அவளுக்காக கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டா. ப்ளஸ் அவனோட அம்மா அப்பா ஸ்வீட் கொடுத்துட்ருப்பாங்க, அதையும் கொடுக்குறா. லியாவுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லட்டுன்னு சொல்லிட்டு லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, மச்சான் இன்னும் கொஞ்சம் தான் கூடேண்டா. அவ்வளோதான் இது எனக்கு. டே இதெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கே. ஆமாம் வயன், இதெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்க? ஸ்வீட் கல்லில் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை எங்கள் அம்மா அப்பாவே செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் செய்வீங்களா வீட்டில்? செய்வோமே, எங்கள் வீட்டில் இதெல்லாம் ரெகுலராக செய்வோம், எதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால் நாங்கள் செய்வோம். ஓ அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கும் அதை சாப்பிட்டுட்டே போயிட்டாரு. லியாவும் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு லியாவும் கிளம்பிட்டா. ஸோ வயன் தான் அங்கே நின்று அப்படியே சிரிச்சு நின்றுட்டு ஜிமினே பார்த்துட்ருக்கா. ஜிமனும், என்ன மேடம் என்னையே பார்த்துட்ருக்கீங்க, வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை எப்படி உங்களுக்காண்டி என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த போலீஸ் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு நார்மல் ட்ரெஸ் போட்டு வரா. ஜிம்மியுமே ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து வெளில நின்றுட்டுருக்காரு. வாயன் வந்ததும் 2 பேரும் அப்படியே சேர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஷின்மைக்கு கப்பன்னு வகு ரொம்ப எரியுது போல். ஸோ நின்று 2 பேரும் முறைச்சி பார்த்துட்ருக்கா. வாயன் அவளை பார்த்துட்டு,
ஆமா, எதுக்கு அந்த அம்மா இப்படி நம்மள பார்த்து முறைச்சிட்டுருக்கு அப்படின்ற மாரி ஜிமின் கிட்ட கேட்கும்போது, ஜிமின் வந்து சிரிக்கிறாரு. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.